தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நடிகராகவும் தமிழ் சினிமாவின் ஒப்பற்ற கலைஞராகவும் திகழ்ந்து வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். சிறு வயதிலிருந்தே நாடகத்துல அதிக ஆர்வம் காட்டியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். பல நாடகங்களை அரங்கேற்றி அப்பவே மக்கள் மனதில் இடம் பிடிச்சவர். அதன் விளைவுதான் வெள்ளித்திரையில அவரை ஒரு நடிகர் திலகமாக பார்க்க முடிஞ்சது. அவர் நடித்த பல நாடகங்கள் தான் பின்னாட்கள்ல படங்களாக வெளிவந்துச்சு. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகள்லையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய வியக்க வைக்கும் திரைப்பயணத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்துல 1953ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் திரும்பி பார் அப்படின்ற திரைப்படம். மு. கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுத டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. திரைப்படத்துல சிவாஜி கணேசன், பி.வி. நரசிம்ம பாரதி, பண்டரிபாய், கிரிஜா துரைராஜ், கிருஷ்ணகுமாரி, தங்கவேலு, சரஸ்வதி, கருணாநிதி, முத்துலட்சுமி, சவுந்தர் போன்ற பல அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைச்சவர் இசை மேதை ஜி. ராமநாதன் அவர்கள். கருணாநிதி அவர்களையும் சிவாஜி கணேசன் அவர்களையும் வைத்து மாடர்ன் தியேட்டர் சார்பில் படம் தயாரிக்க சுந்தரம் அவர்கள் விரும்பினார். கருணாநிதி அவர்கள் அரசியல்லையும் திரைப்படத்துறையிலும் பிஸியாக இருந்தாலும் சுந்தரத்துடைய அழைப்பை ஏற்று திரும்பி பார் கதையை உருவாக்கி வசனத்தையும் எழுதி கொடுத்தாரு. இந்த படத்துல சிவாஜி அவர்களுக்கு ஆன்டி ஹீரோ வேடம் கொடுக்கப்பட்டுச்சு. பராசக்தியில சிவாஜியுடைய ஜோடியாக நடித்த பண்டரிபாய் இதுல அவருக்கு அக்காவாக நடிச்சிருந்தாங்க. பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் இடம்பெற்ற இந்த படத்துக்கு கண்ணதாசனும் பாடல்கள் எழுதினாரு. இந்த திரும்பி பார் திரைப்படத்துல ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு விதமான உடையில சிவாஜி கணேசன் அவர்கள் தோன்றியிருப்பாரு. பராசக்தி போல இந்த திரைப்படம் மெகா ஹிட் ஆகலனாலும் வெற்றி படமே. இந்த திரும்பி பார் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்து தன் தம்பி பரந்தாமனுடன் கோவையில தனியே வாழ்ந்து வராங்க பூமாலை. அவங்களுடைய தம்பி பரந்தாமனோ பரம அயோக்கியன். பெண்களிடம் காதல் போதையூட்டும் வார்த்தைகளை பேசி அவங்க அழக சூறையாடி விட்டு அவங்க வாழ்வை நாசம் செய்து சுகம் காணுவதில் கை தேர்ந்தவன். தம்பியை திருத்த பல வழிகளில் முயன்று முடியாம தவிக்கிறாங்க அக்கா பூமாலை. கோவை சிவசக்தி மில் தொழிலாளர்களின் மேஸ்திரி புண்ணிய கோடியின் மகன் பாண்டியன் ஒரு எழுத்தாளன். அவன் எழுதும் கதைகளை திருடி அவற்றை தான் எழுதுவதாக தன் பெயரை அச்சிட்டு ஊரை ஏமாற்றுகிறான் பரந்தாமன். அவனுக்கு உடந்தை கருடா பதிப்பகத்தின் உரிமையாளன் கருடன். அவனும் ஒரு மோசக்காரன், பணப்பித்தன். இந்த ஏமாற்று அக்கிரமத்தை தட்டி கேட்கும் பாண்டியனுக்கும் பரந்தாமனுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருவரும் பகையாளியாகிறாங்க. பாண்டியனுடைய எழுத்தை தன் எழுத்தாக கருதி தெரியாமல் ஏமாளியாக நம்பும் பாமா என்ற இளம்பெண்ணை தன் காதல் வலைக்குள் சிக்க வைக்கிறான் பரந்தாமன். அந்த பேதை பெண்ணும் இவனுடைய காதல் பேச்சுகளுக்கு மயங்கி அடிமையாகிறா. பூமாலைக்கு குமுதா அப்படின்ற ஒரு பெண் சொந்தம். பரந்தாமனுக்கு முறை பெண் அவள். குமுதாவை தன் தம்பி பரந்தாமனுக்கு மனம் முடித்து வைக்க எண்ணி இருக்கிறாங்க பூமாலை. ஆனால் பரந்தாமன் பாமாவை காதலிப்பதை அறிந்து பாமாவை அவனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க பூமாலை. திருமணத்தன்னைக்கு பாமாவை கல்யாணம் பண்ணிக்காம அவங்கள மனக்கோலத்திலேயே விட்டுட்டு தாலி கட்டாம யாருக்கும் தெரியாம வெளியேறி விடுகிறான் பரந்தாமன். தன் கல்யாணம் நின்று போனதை எண்ணி கண்ணீருடன் நிற்கிறாள் பாமா. சில நாட்கள் கழித்து வீட்டுக்கு திரும்பி வரும் பரந்தாமனை பாமாவை ஏமாற்றி ஓடிய காரணத்துக்காக அக்கா பூமாலை கடுமையாக திட்டுறாங்க. திருமணத்துக்கு முன் பாமா நடத்தை கெட்டவள் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சதால கல்யாணம் பிடிக்காம ஓடிட்டதாக பொய் கூறி பாமாவின் மீது பழி சுமத்தி அக்கா வாயை அடைக்கிறாரு பரந்தாமன். ஆனாலும் பூமாலை அதை நம்ப மறுக்கிறா. தம்பிய எவ்வழியிலும் திருத்த இயலவில்லையே அப்படின்னு கவலை கொள்கிறாள் அவள் அக்கா. பாண்டியனுடைய தந்தை அவனுக்கு திருமணம் செய்ய பாமாவை பெண் பார்த்து முடிக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட பரந்தாமன் தன் விரோதியான பாண்டியனுடைய வாழ்வை சீர்குலைக்க முடிவு பண்றாரு. அவனுடைய கல்யாணத்தை நாசமாக்கவும் சதி பண்றாரு.
அதனால பாண்டியனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கும் பாமாவின் வீட்டுக்கு திரும்ப வந்து தன் சதி திட்டங்களை நிறைவேற்ற தொடங்குகிறாரு பரந்தாமன். திருமணத்தன்னைக்கு தாலி கட்டாமல் ஓடி போன பரந்தாமன் தன்மேல் கோபமுற்றிருக்கும் பாமாவை பல கட்டுக்கதைகள் கூறி அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவளுக்கு காதல் போதையூட்டி அவளை வீட்டை விட்டே தன்னுடன் ஓடி வந்து விடும்படியும் தூண்டுகிறாரு பரந்தாமன். இதனால பாண்டியனுடைய வாழ்வு நாசமாகும் அப்படின்னு அவர் எண்ணியபடியே நடந்தது. இந்த அப்பாவி பாமாவும் அவருடைய பேச்சை நம்பி அவரோடு வீட்டை விட்டு வெளியேறாங்க. மணமகள் பாமா ஓடி போன நிலையில திருமணம் தடைப்பட்டு பாண்டியன் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. அன்னைக்கு பரந்தாமன் பாமாவை திருமணத்தன்று தவிக்க விட்டு ஓடி போனாரு. இன்னைக்கு பாமாவோ பாண்டியனை தவிக்க விட்டுட்டு பரந்தாமனுடன் ஓடி போயிட்டாங்க. 2 குற்றங்களுக்கும் மூல காரணம் பரந்தாமன் தான். பாமாவை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து பரந்தாமன் அவங்களோட சில நாட்கள் உல்லாசமா இருந்துட்டு அவங்கள தன்னந்தனியே தவிக்க விட்டுட்டு திரும்பவும் ஊருக்கு போயிடுறாரு. தான் மீண்டும் பரந்தாமனால ஏமாற்றப்பட்டு விட்டோமே அப்படின்னு தெரிஞ்ச பாமா கடற்கரையில மயக்கம் போட்டு விழுறாங்க. வாழ வேறு வழி தெரியாம வேசி ஆகுறாங்க. தன் வாழ்வை சூறையாடிய பரந்தாமனை பழி வாங்க சமயம் பார்த்து காத்திருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்துல நடந்த நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.